இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தநல்லவர். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் திறப்பினில் வாசலில் நின்றதும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் திறப்பினின் வாசலில் நின்றதும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஆற்றங்கரையினில் சென்றதும் போராடி மேற்கொண்டதும் ஆற்றங்கரையிலே சென்றதும் போராடி மேற்கொண்டதும் யாக்கோபு ஆசீர் பெற்றதும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். கெத்செமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தியும் ஜெபித்ததும் கெத்செமனே
தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் உலகத்தின் பாவத்தை மீட்டிடவும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா. கெத்சமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் கெத்சமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் உலகத்தின் பாவத்தை மீட்டிடவும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும் ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை கர்த்தருடைய சுத்த கிருபையினால இரக்கத்தினால மறுபடியுமாய் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில நாம் அனைவரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்து புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட அநேக தீர்க்கதரிசிகள், அநேக அப்போஸ்தலர்கள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், அநேக தேவனுடைய தாசர்கள், அநேக ராஜாக்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பிரச்சனை என்று வருகிற வேளையில, வியாதி என்று வருகிற வேளையில, கர்த்தருடைய சமூகத்திலே மனிதர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு உபவாசம் இருந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற வேளையில கர்த்தர் ஓடோடி வந்து அவர்கள் விண்ணப்பங்களுக்கு ஆமென் என்றும் பதில் தந்தார் என்பது யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாத ஒரு அசைக்க முடியாத ஒரு உண்மை. எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன். இது நாம் எல்லாரும் அறிந்து கொண்ட ஒரு உண்மை. அதனால நாம் இப்ப எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துல நாம் எல்லாரும் கூடி நின்று முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாடல்களை பாடி வியாதியஸ்தர்களுக்காக இன்று நம் பரம வைத்தியராம் இயேசு நாதரிடம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிற நேரத்தில் இருந்து அந்த நிகழ்ச்சி முடிகிற வேளை வரைக்கும் உண்மையாய் உத்தவமாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டால் நிச்சயமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் பரம வைத்தியராம் இயேசு கிறிஸ்து உங்கள் உடலில் உள்ள உங்களுக்கு பிரியமானவர்கள் நம் இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டில, உலகம் முழுவதிலும் உள்ள தேசங்கள்ல, கிராமங்கள்ல, பட்டணங்கள்ல உள்ள பலவீனப்பட்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லோருக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார் என்பது கர்த்தருடைய அன்பு மகளுடைய அசைக்க முடியாத விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அதனால என்ன கண்மான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால விசுவாசத்தை உங்கள் இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை நாம் ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் அறிந்தும் அறியாமலும் வெளியரங்கமாய் அந்தரங்கத்திலே நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து முழு மன்னிப்பு கேட்டு நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் ஆம் என்றும் பதில் தருவதற்கு நம்முடைய பாவங்கள் தடையாய் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஏன்னா நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய விலையேறப்பெற்ற திரு ரத்தத்தை சிந்தினார் என்பது கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கும். இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தாயின் கற்பத்தில் உற்பத்தியான நேரம் முதல் இந்த நாள் வரைக்கும் நீங்க செய்த பாவங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லி மன்னிப்பு கேட்கலாமா? கர்த்தர் நல்லவர். அதற்காக நாம் ஒரு பாடலை பாடி, ஒரு பாடல் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால இரக்கத்தினால கர்த்தருக்கு சித்தமான பாடல்களை பாடி மரணத்தை ஜெயிக்கிற வல்லமையும் கிருபையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாமா? கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, முதல்ல நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய பாடல் ஒன்றை நாம் பாட இருக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென், அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகளை நோய் நொடிகளை கொண்டு வந்தாலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சாத்தானுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து நீங்கள் எல்லோரும் இந்த பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மோ தீவினிலே பக்தரை தேற்றினீரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே ஏக்கமுற்றேன், விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இரக்கமான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையில் நீங்கள் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் அறிவிருக்கிற பாவங்கள் ஏதாவது ஒன்று நீங்க செய்திருக்கலாம். அதனால் கர்த்தருடைய சமூகத்திலே இப்போ உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உங்களை
வெளியரங்கமான அந்தரங்கமான பாவங்கள் எதுவாய் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு அது வெளியரங்கமாய் இருக்கிறதுனால எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு இந்த பாடலை சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி, அரூபியே வேளையில் அடியாரின் நெஞ்சம் மாறிரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே, பாவி நீசர் பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீசர் பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே வேளையில் அடியாரின் நெஞ்சம் மாறிரோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, பொல்லாதோர் கூட செய்திடார் நற்பிதானலம் அருள்வார், பொல்லாதோர் கூட செய்திடார் நற்பிதானலம் அருள்வார், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே வேளையில் அடியாரின் நெஞ்சம் மாறிரோ, பாரும் தந்தை எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தை எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே வேளையில் அடியாரின் நெஞ்சம் மாறிரோ, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே வேளையில் அடியாரின் நெஞ்சம் மாறிரோ. கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை இப்பொழுதும் கூட வியாதியஸ்தர்களுக்காக நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக உங்கள் சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்க இருக்கிறோம் ராஜா. உண்மை இல்லாமல் எங்களுக்கு துணை யாரும் கிடையாதப்பா. அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரமை துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் புரியும் தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, பரத்திலிருந்து இப்பொழுது இந்த நிமிஷம் ஜெபிக்கிற நேரத்திலேயே ஆணை கடாப்பட்டமுடைய கால்களிலிருந்து கரங்களிலிருந்து விழாவினின்று சிரசிலின்று விழிந்தோடிய ரத்தம் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் அவருடைய சிரசிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்ந்தோடி செல்லட்டும். இயேசுவின் நாமத்தாலே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ராஜா. அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இப்பொழுதும் கூட ஆஸ்பத்திரிகள்ல, ஐசியூ வார்டுகள்ல,
உலகம் முழுவதிலும் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸில், ஐசியூ வார்டில், ஆப்ரேஷன் தியேட்டர்களில் எத்தனையோ நோயாளிகள் மரணத்தோடு போராடி கொண்டிருப்பார்களே, அத்தனை பேரையும் நாம் ஆண்டோருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஒரு மனப்பட்டு ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். அவர் மரணத்தை ஜெயமாக மாற்றிய தேவன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, மரணமா ஜீவனா என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற நோயாளிகள் யாரா இருந்தால் கர்த்தர் அவர்களுக்கு மறுபடியுமாய் ஜீவனை கொடுக்க வல்லவர் என்று விசுவாசிக்கிற வேளையில அப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்க வல்லமை உள்ளவர் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இப்ப இந்த நிமிஷம் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற நோயாளிகள் யாரா இருந்தாலும், அவர்கள் ஆஸ்பத்திரியில இருந்தாலும், டாக்டர்களால் கைவிடப்பட்டு வீட்டிலே படுக்கையிலே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இப்ப இந்த நிமிஷம் கர்த்தருடைய அன்பு மகளோடு ஜெபிக்கின்ற வேளையில பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்குகிற வல்லமை கர்த்தருக்கு மாத்திரமே உண்டு. அவர் சாவையும் பேயையும் நோயையும் சிலுவையில் சுமந்து ஜெயித்த தேவன். அந்த தேவன் என்றும் ஜீவனோடு இருக்கிறார். நாம் கண்களை மூடி அப்படியே ஒருமனப்பட்டு ஒவ்வொரு ஆஸ்பத்திரிகளாய் சென்று நாம் ஜெபிக்க முடியாவிட்டாலும் கூட இப்ப அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை அவருடைய வலது கரத்தில் இருந்து மரண தருவாயில் இருக்கிற நோயாளிகள் யாரா இருந்தாலும், கோமா ஸ்டேஜில் உள்ள நோயாளிகளா இருந்தாலும், பார்க்கின்சோனிசம் நோயினால பேச முடியாத படுக்கையிலே வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் இப்ப இந்த நிமிஷம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் வல்லமை அவருடைய சரீரங்களில் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்ந்தோடி செல்லட்டும். கோலி பபோலி கபோர பத்தோர தொலிய ரோத்தர ஷோர கலி கபோ பொப்பர பொத்தோலி கலி லூயா ஷோத்தர கோபாலி கொப்பர பொத்தோலி பரதோலி கத்தர தொலி லூயா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கேட்கிறோம் அப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு பிரியமானவர்களை ஒரு விசை கண்ணோக்கி பாருமப்பா. அவர்கள் கண்களில் இருந்து வழிந்தோடுகிற கண்ணீரை துடைத்தோடும்படியாய், அவர்கள் மகிழ்ந்து களை கூர்ந்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் கூடும் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு உடைய அன்பு மகள் ஜெபிக்கிறதுனால கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்துவிட்டோம். அது கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், மரண படுக்கையை மாற்றி போட்டோம். அது கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, மரித்து 4 நாட்கள் சென்ற பிறகு கல்லறையில் இருந்து மரித்த லாசருவை ஜீவனோடு எழுப்பின தேவன், என்றும் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற நோயாளிகளை ஜீவனோடு எழுப்ப வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரமை துதிக்கிறோம் 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 அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய அன்பு மகளுடைய உடைய அன்பு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவிசாய்த்து நீர் பரிபூர்ண ஆரோக்கியத்தை மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு கொடுத்து விட்டோம். அது கிருபைக்காக நன்றி ஏசப்பா. டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுகிற விதத்துல இது எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது இந்த அதிசயம் என்று சொல்கிற வேளையில இது எங்கள் இயேசு அப்பாவால் நடந்தது என்று சொல்லி கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் சாட்சி பகரும்படியாய், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்துவிட்டோம். அது கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இப்பொழுதும் கூட ஆக்சிடென்ட்ல அடிபட்டு எலும்புகள் உடைந்த ஒரு நிலையில நிறைய ரத்தம் வெளியேறி, ரத்தம் ஏற்றினால்தான் பிழைப்பார்கள் என்று சொல்லி இரத்தத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள் மகிழ்ந்து களிக்கொரும்படியாய், ஆக்சிடென்ட்ல அடிபட்டவர்கள் மறுபடியும் காலூன்றி நடந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக ஒரு சமூகத்திலே திறப்பிலே வருகிறோம். எங்கள் அன்பு நல்ல தகப்பன் அப்பா, அம்மாக்கு கொடானுடைய சூத்திரமே துதிக்கிறோம் அப்பா.
ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். கர்த்தரை அறியாத ஜனங்களுடைய இருதயத்திலும் கூட ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசித்தால் போதும். அவரால் அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும் என்று நம்பினால் போதும். அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்கும். இரக்கமும் மனதொருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுது அநேகம் பேர் ஆக்சிடென்ட்ல அடிபடுகிறார்கள் தகப்பன். ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. ரோடுகள்ல விசாரிப்பாரற்ற சியோன்களாய் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில யாராவது வந்து உதவி செய்ய மாட்டார்களா என்று உதவிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் ஏராளம் பேர் உண்டு தகப்பனே. அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். அவர்களுக்கெல்லாம் உதவி கிடைக்கும்படியாய் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் நீட்டப்படட்டும் ராஜா. அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் அன்பு பிள்ளைகளை அனுப்புங்க தகப்பனே. ஆஸ்பத்திரியில் ஆக்சிடென்ட்ல அடிபட்டதுனால ரத்தம் நிறைய வெளியே போய்விட்டது. அவர்கள் பிழைப்பது கஷ்டம். உடனே இந்த வகை பிளட் குரூப்பை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பார்கள். அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். அநேகம் பேர் ஏழை ஜனங்களாய் இருக்கலாம் இயேசு மகாராஜாவே. அவர்கள் ரத்தத்தை எங்க போய் வாங்குவது, என்ன செய்வது, பணத்திற்கு எங்கே போவது என்று தவித்துக் கொண்டிருப்பார்கள் ராஜா. ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரமே. துதிக்கிறோம் 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 அப்பா. அவர்கள் இருதயத்தில் ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எல்லாம் கூடும் என்று சொல்லி கர்த்தருடைய ரத்தம் ஜெபிக்கின்ற வேளையில எந்தெந்த சகோதர சகோதரிகளுக்கு, எந்தெந்த சிறு பிள்ளைகளுக்கு, தாய்மார்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு ரத்தம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுடைய உடலிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், புது ரத்தம் பாய்ந்தோடி செல்லட்டும் தகப்பன். அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எலும்புகளை நினமுள்ளதாக்கிற தேவன் நீரல்லவா. உடைந்த எலும்புகளை ஒன்று சேர வைத்து அந்த எலும்புகளுக்கு ஜீவனை கொடுக்கிற வல்லமை உமக்கு உண்டே தகப்பனே. அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரமை. துதிக்கிறோம் 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 அப்பா. ஆக்சிடென்ட்ல உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எந்த உறுப்புகள் அடிபட்டிருந்தாலும், உடைந்திருந்தாலும், பலவீனப்பட்டிருந்தாலும் அந்த உறுப்புகள் எல்லாம் பரிபூர்ண ஆரோக்கியம் அடையும்படியாய் கர்த்தருடைய ரத்தம் அந்த சரீரங்களில் பாய்ந்தோடி செல்லட்டும் தகப்பனே. அவர்கள் உலகத்தின் மூலையில் உள்ள எந்த ஆஸ்பத்திரிகளில் இருந்தாலும் சரி, எந்த தெரு ஓரங்களில் படுத்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை அந்த சரீரங்களில் பாய்ந்தோடி செல்லட்டும் தகப்பன். அப்பா மக்கு கொடானுடைய சூத்திரம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா. ஒரு விசை மனம் இறங்கும் அப்பா. ஒரு விசை மனம் இறங்கும் அப்பா. ஒரு விசை மனம் இறங்கும் தகப்பன். ராஜாதே ராஜாவே, கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிற, வலியோடு வேதனையோடு துடித்து கொண்டிருக்கிற அந்த அன்பு பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் தகப்பன். அவர்கள் உம்மை அறியாதவர்களாய் இருக்கலாம். உமக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்தவர்களாய் இருக்கலாம். உமக்கு பிரியமானவர்களாய் இருக்கலாம். யாராயிருந்தாலும் உடைய இரக்கம், மனதொருக்கம் அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். அவருடைய சரீரங்களில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடட்டும் தகப்பன். உடைய குணமாக்கும் வல்லமை அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கட்டும் அப்பா. ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சென்று அவர்களுடைய வேலைகளை மறுபடியுமாய் செய்யும்படியாய் அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். அவர்கள் குதித்தெழுந்து நடந்து கர்த்தர் அற்புதத்தை செய்தார், ஜீவனுள்ள தேவன் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்துவிட்ட தயவிற்காக நன்றி ஏசப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன். நன்றி தகப்பன். நன்றி ராஜாதி ராஜாவை. நன்றி ஏசப்பா. இப்பொழுதும் கூட நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். கேன்சர் நோய் ஒரு பொல்லாத கொடிய நோய். அந்த நோயை குணமாக்கிற வல்லமை கர்த்தருக்கு உண்டு. அந்த நோயின் தாக்கத்தினால், அந்த வலியினால் வேதனைகளை அனுபவிப்பது லேசான காரியம் அல்ல. அந்த வலியோடு வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய அன்பு மகள் அறிந்திருக்கிறேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அவர்களுக்காக நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க இருக்கிறோம்.
மனுஷால் கூடாதவர்கள் தேவனால் கூடும் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு சேனைகளின் கர்த்தாவே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, இப்ப இந்த நிமிஷம் கேன்சர் நோயோடு போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளையும் சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ஐயா. அந்த நோயினால வலியினால அநேக மாத்திரைகளை உட்கொண்ட பிறகும் கூட வலி தாங்க முடியாமல் அழுது அலறி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சூத்திரமே துதிக்கிறோம் அப்பா. ராஜாதே ராஜாவே, உலகம் முழுவதிலும் உள்ள உடைய அன்பு பிள்ளைகள், உம்மை அறியாத பிள்ளைகள் யாராயிருந்தாலும் கேன்சர் நோய் அவர்களை விட்டு நீங்கும்படியாய், அந்த நோயிலிருந்து பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அந்த நோய் வேண்டாம், அந்த நோயை உலகத்திலிருந்தே வேரோடே பிடுங்கி இறங்கிய தகப்பனே. அப்பா உமக்கு கொடானுடைய சூத்திரமை துதிக்கிறோம் அப்பா. எனக்கு சுத்தம் உண்டே சுத்தமாகுன்னு சொன்னீரே. இப்ப இந்த நிமிஷம் அப்பா உமக்கு கொடானுடைய சூத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. புற்று நோயாளிகள் அவர்கள் எந்த சூழ்நிலையில வீட்டில் இருந்தாலும், ஆஸ்பத்திரிகளில் இருந்தாலும், முதியோர் இல்லங்களில் இருந்தாலும், விசாரிப்பாரற்ற சியோன்களாய் இருந்தாலும் கூட, அவர்கள் கீமோதெரபி சிகிச்சையின் நிமித்தமாய் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட, இந்த நோயில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டா என்று மனவேதனையோடு இருந்தாலும் கூட, கண்டிப்பாக நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன தேவன் நீர். அப்பா அம்மாக்கு கொடானுடைய சூத்திரம் உடைய தளமுள்ள கரங்களில் இருந்து, ஆணை கடாப்பட்ட உடைய தளமுள்ள கரங்களில் இருந்து வழிந்தோடுகிற குணமாக்கும் வல்லமை அவர்கள் சரீரங்களில் புற்று நோயோடு போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய சரீரங்களில் பாய்ந்தோடி செல்லட்டும் அப்பா. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சூத்திரம் பாய்ந்தோடு செல்வதோடு மாத்திரமல்ல, அங்குள்ள அந்த நோய் கிருமிகளை, அந்த கேன்சர் நோய் கிருமிகளை வேரோடு பிடுங்கி எறிந்து மறுபடியுமாய் அந்த நோய் முளைக்காத படிக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் தகப்பனே. அப்படிப்பட்ட வல்லமையும் கிருபையும் மக்குண்டே ராஜா. இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யப்பா. அப்படி ஒரு அற்புதத்தை செய்துவிட்ட தயவிற்காக நன்றியே சப்பா. முதியோர் இல்லங்கள்ல, அநாதை ஆசிரமங்கள்ல, ஆதரவற்றோர் இல்லங்கள்ல, மணல காப்பகங்கள்ல படுக்கையிலேயே இருந்து பல மாதங்களாய் வேதனையோடு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை உள்ள அத்தனை பேரையும் சமூகத்திலே கொடுக்கிறேன் ராஜா. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன் சொன்னீரைப்பா. அப்பா அம்மாக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம் அப்பா. இப்ப இந்த நிமிஷம் ஜெபிக்கின்ற நேரத்திலே மருந்துகள் மாத்திரைகளினால கொடுக்க முடியாத ஒரு அற்புத சுகத்தை இப்ப இந்த நிமிஷம் பரம வைத்தியராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பன். அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம். உடைய நாமம் வல்லமை உள்ளது, உடைய நாமம் மேலான நாமம், உடைய நாமம் உயர்ந்த நாமம் தகப்பனே. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரமே துதிக்கிறோம் அப்பா. ராஜாதே ராஜாவே, அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பாமே துதிக்கிறோம் அப்பா. ராஜாதே ராஜாவே, உடைய அன்பு பிள்ளைகள் மறுபடியுமாய் அந்த படுக்கை, அந்த வேதனை படுக்கையை நீர் மாற்றி போட்டதினால் அவர்கள் பரிபூர்ண ஆரோக்கியம், சுகபலன், ஜீவனை பெற்று அவருடைய வேலைகளை அவர்களே செய்கிற பலனை தந்தம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. நன்றி தகப்பன். நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டு ராஜா. அப்பா அம்மாக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம் எப்பொழுதும் கூட. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள், வியாதியினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள் ராஜா. பலவித வியாதிகள், மஞ்சள் காமாலை நோய், இன்னும் பலவித உபத்திரவங்களின் நிமித்தமாய் பெயர் சொல்ல முடியாத அநேக வியாதிகள் சிறு பிள்ளைகளை தாக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் மரண படுக்கையை நீர் மாற்றி போடுங்க தகப்பனே. அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஐயசப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சிறு பிள்ளைகளை கர்த்தர் நீர் நேசிக்கிறதுனால அப்பா அம்மாக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பிள்ளைகளை தொட்டு சுகத்தை கொடுங்கப்பா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மகிழ்ந்து களிக்கூறும்படியாய் அற்புதங்களை செய்யப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனை. மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரமை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் நார்மலான பிள்ளைகளாய் மாறி
தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்கிற கிருபையை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சூத்திரமை துதிக்கிறோம். அப்படியே நீங்க செய்துவிட்ட மது கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஹார்ட் பேஷண்ட்ஸை சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. இருதய நோயின் நிமித்தமாய் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அதை குறித்து பயத்தோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நீர் ஒரு பார்வை பார்த்தால் போதும், உடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டால் போதும் அப்பா. அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. எனக்கு அன்பான இயேசு மகாராஜாவே, இப்பொழுதும் கூட உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, டாக்டர்களால் செய்ய முடியாத ஒரு அதிசயத்தை செய்யட்டும் தகப்பன். பரிபூர்ண சுகத்தை கொடுக்கட்டும் ராஜா. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரமே துதிக்கிறோம் அப்பா. புது இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்து செயலிழந்து போய் இருக்கிற அந்த ஹார்ட் மறுபடியுமாய் செயல்பட வைத்து பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து அந்த இரத்த நாளங்கள் எல்லா பாகங்களும் நல்ல வேலை செய்ய நீங்க கிருபை அளித்து விட்டோம். அந்த ஐவருக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம். இன்னும் எத்தனையோ வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் உண்டு. அந்த வியாதிகளையும் அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம். யூரினரி ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம். லங்ஸ்ல உள்ள ப்ராப்ளம், லிவர்ல உள்ள ப்ராப்ளம், இன்னும் நரம்புகள்ல, இரத்த நாளங்கள்ல, வால்வுகள்ல, அப்பா கண்கள்ல, காதுகள்ல, அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. சுவாசிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிற நோயாளிகள், நடக்க முடியாமல் பாதங்களில் வலியோடு போராடி கொண்டிருக்கிற நோயாளிகள், சிக்கன் குன்னியா வலி வேதனை நிமித்தமாய் இன்னும் போராடி கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள், இப்படி அநேக நோய்களின் நிமித்தமாய் உடலில் உள்ள உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றும் பாதிக்கப்பட்டு குடல்கள்ல, வயிறுகள்ல அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரமை துதிக்கிறோம் அப்பா. நுரையீரல்கள்ல, கால்கள்ல, கைகள்ல, இன்னும் பல உறுப்புகள்ல பலவீனங்கள் மேற்கொண்டதுனால வேதனையோடு இருக்கிற அன்பு பிள்ளைகள் எல்லோரையும் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இப்பொழுதும் கூட நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்ற வேளையில எந்தெந்த உறுப்புகளாய் இருந்தாலும் சரி, என்ன நோயாய் இருந்தாலும் சரி, என்ன பலவீனங்களாய் இருந்தாலும் சரி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோய்வாய்ப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு இப்ப இந்த நிமிஷம் எந்தெந்த உறுப்புகள் பலவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருக்கிறதோ அந்தந்த உறுப்புகள் அத்தனையும் மறுபடியுமாய் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு செயல்பட கர்த்தர் அழித்துவிட்ட சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இப்ப இந்த நிமிஷம் உடைய குணமாக்கும் வல்லமை, உடைய விலையேற பெற்ற திரு ரத்தம் அந்தந்த சரீரங்களில் பாய்ந்தோடி சென்று பழுதுபட்ட அத்தனை உறுப்புகளையும், பலவீனப்பட்ட அத்தனை உறுப்புகளையும், செயல்படாத அத்தனை உறுப்புகளையும், நோய்வாய்ப்பட்டிருக்கிற அத்தனை உறுப்புகளையும், பெயர் சொல்ல முடியாத எல்லா வியாதிகளையும் நீக்கி பரிபூர்ண ஆரோக்கியம், சுக பலன், ஜீவனை கொடுத்துவிட்ட கர்த்தருடைய கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ஐயா. நன்றி ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜபாவியால் என்னை நிறுத்திடுமே. ஜெபமின்றி ஜெயமில்லையே, ஜெபமின்றி ஜெயமில்லையே, ஜெப சிந்தையினில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜபாவியால் என்னை நிறுத்திடுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னேலும் தாரும்.
விழிப்புடன் ஜெபிக்க சோதனை அணுகா. விழிப்புடன் ஜெபிக்க சோதனை அதிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. சோதனை அதிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. மாம்சத்தின் பலவீனத்தில் மாம்சத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலம் தாருமே. ஆவியின் பலம் தாருமே. ஜெபமேன் வாழ்வில் ஜெயமாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலவுக்கும். எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலவுக்கும். துதி ஸ்தோத்திரம் ஜெபமேண்டுதல். துதி ஸ்தோத்திரம் ஜெபமேண்டுதல். உபவாசம் எனில் தாருமே. ஜெபமேன் வாழ்வில் ஜெயமாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தையெனில் தாருமே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கண்களை மூடி பதத்தில் இருக்கிற பரலோக தேவனை கண்ணோக்கி பார்த்து முழங்காலில் நின்றே முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. முழங்காலில் நின்றே முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. உம்மருகை நாளதிலே உம்மருகை நாளதிலே உம்முடன் சேர்ந்திடவே. ஜெபமேன் வாழ்வில் ஜெயமாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தையெனில் தாருமே. ஜெபமேன் வாழ்வில் ஜெயமாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், கண்களில் பலவித பலவீனங்களோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு பரிபூர்ண பார்வையை கொடுங்கப்பா. கண்களில் தெளிவான பார்வை உண்டாகட்டும் தகப்பனே. பிறவியிலேயே பார்க்க முடியாதவர்கள் நல்லாய் தெளிவாய் பார்க்கட்டும் அப்பா. கண்களில் நரம்புகளில் கருவெளிகள் இல்லை, என்னென்ன பாதிப்புகள் இருந்தாலும் அப்பாவுக்கு கொடானுடைய சோத்திரம். சுகர் நோயினால கண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்தந்த கண்களில் கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகட்டும் தகப்பனே. உடைய வெளிச்சம் அங்குள்ள பலவீனங்களை நீக்கி போட்டு கர்த்தரை உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பான்னு சொன்ன தேவனால நல்ல அருமையான பார்வை உண்டாகட்டும் தகப்பனே. காது கேட்காதவர்களுக்கு திறக்கப்படட்டும் அந்த காதுகள் எல்லாம். நன்றாக காது கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தால. வாய் பேச முடியாமல் இருக்கிறவர்கள், ஊமையாய் இருக்கிறவர்கள், பிறவியிலேயே வாய் பேச முடியாதவர்கள் வாய் திறந்து வார்த்தைகளை அழகாய் பேசட்டும். கர்த்தருடைய சுத்த கிருபையினால இரக்கத்தினால. நடக்க முடியாதவர்கள் காலூன்றி நடந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, எப்படி அந்த வயதான முடவன் குதித்தெழுந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் பவுலை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்தீரோ, அதுபோல இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நடக்க முடியாதவர்கள் குதித்து எழுந்து நடந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்ய எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்படி செய்கிற வல்லமையும் கிருபையும் உமக்கு உண்டுன்னு சொல்லி அன்பு பிள்ளைகள் விசுவசிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு கொடானுடைய சூத்திரம் துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் சொல்லி
கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்தோடு நாளைக்கு விடையாதா, நாளைக்காவது குழந்தை உண்டாகிற பாக்கியம் கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனி கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்னேரேப்பா. மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் என்று வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன் அப்பா. இன்றும் கூட குழந்தை இல்லையே என்ற ஏக்கத்தோடு பலரால வேதனைப்பட்டு ஏளன பேச்சுவார்த்தைகளால் கலங்கிக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறவன் தயவிற்காக நன்றி ஏசப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனை பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச்செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று ஒரு தேவன் சொல்கிறார் என்று வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன் அப்பா. அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம் அப்பா. இப்ப இந்த நிமிஷம் கற்பப்பையில பலவித பிரச்சனைகளினால குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள், இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி கலங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் விடியாதா என்று காத்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய கற்பப்பைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் தகப்பன். அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம் அப்பா. கற்பத்தின் கனி உம்முடையது ராஜா, ஜீவனை கொடுக்கிற வல்லமை உம்முடையது ராஜா. இப்ப இந்த நிமிஷம் அந்நாளை போல அந்த அன்பு பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் படியாய் அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதே ராஜாவே, துதிக்கு பாத்திரரே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, உன்னதரே, உயர்ந்தவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவனையும் பிறப்பிக்க வல்லவராகிய நீர் இப்ப இந்த நிமிஷம் கற்பத்தின் கனிகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனிகளை கொடுங்க தகப்பனே. கற்பப்பையில் உள்ள அத்தனை குறைபாடுகளையும் பலவீனங்களையும் பரம வைத்தியராகிய நீர் தொட்டு சுகத்தை கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கேட்கிறேன் அப்பா. அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி அசைக்க முடியாத விசுவாசத்தோடு அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கர்த்தருடைய அன்பு மகளோட விசுவாசத்தோடு விண்ணப்பித்த அனைவருக்கும் இன்று இந்த நாளிலே இப்ப ஜெபிக்கிற இந்த நிமிஷமே கர்த்தர் நீர் கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதித்து விட்ட நமது கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. உமது மகள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல, உடைய சித்தத்தின்படியே பதில் தாரும் ராஜா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அதிசயங்களின் தேவனே, அற்புதங்களின் தேவனே அப்பா. இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியை நடத்த சொன்னது நீங்க. இன்றைக்கும் கூட உமது மகளுக்கு என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆலோசனைகளை கொடுத்த ஆலோசனை கர்த்தர் நீங்கப்பா. அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். இந்தந்த பாடலை பாடு என்று சொல்லி கட்டளையிட்டவர் நீங்க தகப்பனே. அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற வேளையில் நம்முடைய பிரசன்னம், நம்முடைய வல்லமை, நம்முடைய கிருபை மது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றினவர் நீங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. விசுவாசத்தோடு ஜெபிக்க வைத்தவங்க நீங்க தகப்பனே. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் அப்பா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் தகப்பனே. நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன தேவனுடைய நாமம் இன்று இந்த நாளில அநேகருடைய வாழ்க்கையில உள்ள நோய் நொடிகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு பரிபூர்ண ஆரோக்கியம், சுகம், பலன், ஜீவனை தந்துவிட்ட கர்த்தருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ஐயா. அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். நீங்க தந்த இந்த சிலாக்கியத்திற்காக, நீங்க செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம் அப்பா. அநேக நோயாளிகளை நீர் தொட்டு பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து விட்ட போது சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆனால் இந்த அப்ரோஜனமான அடிமையுடைய சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் ராஜா. அப்ரோஜனமான அடிமை கடமை மாத்திரம் செய்தேனப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகலவிதமான துதி, கனம், மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபை போல ஜெபித்திடும், யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரரானேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அந்நாளை போல ஜெபித்திடும், அந்நாளை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெப வீரரானேன். இரட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட, இரட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட இரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், உற்சாகத்தோடு ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியேலை போல ஜெபித்திடும், தானியேலை போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரரானேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன், விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. நூற்றுக்கு அதிபதி போல ஜெபித்திடும், நூற்றுக்கு அதிபதி போல ஜெபித்திடும் விசுவாச ஜெப வீரரானேன், விசுவாச ஜெப வீரரானேன். இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லா விசுவாசம், இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லா விசுவாசம், ஏகத்தினில் இயேசுவே என் சுவாசம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஆமென் அல்லேலூயா.